ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில ரொம்பவே ஒரு வித்தியாசமான விஷயத்த பத்தி தான் பேச போறோம். இதுவரைக்கும் நாம சினிமாவை பத்தி பேசியிருக்கோம், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி பேசியிருக்கோம், அவங்கள பத்தின அத்தனை டீட்டெயில்ஸும் பேசியிருக்கோம். ஆனா இந்த ஒரு விஷயம் சினிமாவில் ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ரீசண்டா வரக்கூடிய எல்லா செய்திகள்லையும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே இப்போ இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா ரூட் மாஃபியா. ரூட் மாஃபியான்ற ஒரு வார்த்தைய நாம அடிக்கடிக்கு நிறைய இடத்துல கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா அப்படின்னா என்னங்கிறது நமக்கு தெரியாம இருக்கும். பட் சினிமாவுல இந்த ரூட் மாஃபியா மூலமா தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க. அதாவது ரூட் மாஃபியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டீம் இருக்கு. அதோடைய இன்னொரு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியான ஒரு பேர் அப்படின்னா பிஆர் ஏஜென்சி அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில பிஆர் ஏஜென்சி மூலயமா தான் நிறைய பேர் ப்ரமோஷன்லாம் பண்ணுவாங்க. அதாவது இப்போ பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோக்குள்ள கண்டஸ்டன்ட் உள்ள போறாங்க அப்படின்னா அவங்க வெளியில பிஆர் ஏஜென்சியை ரெடி பண்ணி வச்சுட்டு போவாங்க. ஸோ அவங்கள பத்தி எல்லா விஷயத்தையும் அவங்களோட ஏஜென்சில இருக்க அந்த டீம் வந்துட்டு ஒவ்வொன்றுத்தையா வந்து போஸ்ட் எல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. போஸ்ட் போட 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 தான் அவங்க வந்து வெளியில ஃபுல்லா தெரிவாங்க. ஸோ அவங்கள பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ கூடிய சீக்கிரமாவே அவங்க வந்து மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகணும் அப்படின்னா இந்த பிஆர் ஏஜென்சி அப்படிங்கிற அந்த டீம் தான் அவங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணி கொடுக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரூட் மாஃபியாங்கிறதும் அப்படிதான். ஆனா சின்ன திரையில அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் சின்ன லெவல்ல நடக்கும். பெரிய திரை அப்படிங்கிறப்போ ஒட்டுமொத்த ஜாம்பவான்களையே கட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த ரூட் மாஃபியா. சோ இத வந்து யாரு கண்டுபிடிச்சாங்க, எப்போ வந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜயுடைய பிரச்சனை அதிகப்படியா பேச பொருளா ஆச்சு. அதாவது முதலமைச்சர் விஜய் சங்கீதா டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய அளவுல பேச பொருளாச்சு. அதுல சங்கீதா வந்து தன்னோட மனுவுல என்னென்ன குற்றச்சாட்டுகள் முதலமைச்சர் விஜய் மேல வச்சிருந்தாங்க அப்படின்றத வந்து எல்லாருமே வெளியிட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமா ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, ஜெகதீசன்ற ஒருத்தரால மட்டும்தான் எங்களோட லைஃபே ஸ்பாயில் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் அதுல இருந்தது. சோ அதுல இருந்து மக்கள் எல்லாருக்குமே யாருப்பா அந்த ஜெகதீசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. சோ அடுத்ததா அதுக்கான பதில் என்னவா இருந்தது அப்படின்னா அவர் வந்து விஜயுடைய மேனேஜர். சோ அதனாலதான் வந்துட்டு எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும்ன்றதுனால அவங்க மனைவி இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஜெகதீஷன் ஃபர்ஸ்ட் யாரு, எப்படி அவர் சினிமாக்குள்ள வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா, அதாவது சின்ன வயசுலயே அவர் சினிமாக்குள்ள வந்திருக்காரு. அதாவது சின்ன வயசு அப்படின்னா குழந்தை வயசு எல்லாம் கிடையாது. சோ டீனேஜுக்கு அப்புறமா தான் வேலை தேடி சினிமா பிரபலங்களை ஒவ்வொருத்தரா பார்த்து கையில காலில் விழுந்து அவங்க கிட்ட தனக்கு தெரிஞ்ச வேலையை சொல்லி ஏதாவது ஒரு வேலையை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்களோட வந்து நிறைய டிராவல் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் கூட நடிகைகள் கூட எல்லாம் அவர் வந்துட்டு ஒரு மேனேஜர் மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அவர் பார்த்து பண்ணியிருக்காரு. லாஸ்டா பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் கூட இருக்கும்போது தான் அவருக்கு மிகப்பெரிய பெரிய கான்டாக்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு. இவர் ஜிவி பிரகாஷ்க்கு அசிஸ்டண்டாவும் இருந்திருக்காரு. சோ இப்ப வரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்க போனாலும் அவருடைய கார்லயே பாத்தீங்கன்னா முதலமைச்சர் இறங்கின உடனே அடுத்து இவர் தான் இறங்குவாரு. இப்போ அவ்வளோ க்ளோஸா இருக்காரு. பட் இதுக்கு முன்னாடி ஜிவி பிரகாஷ் கிட்ட தான் அவர் இருந்திருக்காரு. சோ ஜிவி பிரகாஷ் கூட இருந்து அவங்க வந்து படத்துல ஒண்ணா ஒர்க் பண்ணும்போது தான் முதலமைச்சர் விஜய் வந்து இவங்களுக்கு அறிமுகமாயிருக்காங்க. சோ முதலமைச்சர் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கும், என்ன அப்படின்னா அவரை சுத்தி யாராவது டேலண்டட் பர்சன் இருக்காங்க, அவரோட கண்ணுக்கு இவங்க ரொம்ப திறமையானவங்க, இவங்க ரொம்ப வேலை தெரிஞ்சவங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே கண்டிப்பா அந்த மாதிரி ஆட்களை கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் விரும்புவாங்களாம். சோ அதனாலதான் அதுக்கப்புறமா ஜெகதீசன் கிட்ட நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை கூடவே வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய்க்கான எல்லா ப்ரமோஷன் சினிமா வேலையும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவே தான் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. சோ இப்ப ரூட் மாஃபியா அப்படிங்கறத வந்துட்டு ஒரு டீமா இருந்து பண்ணக்கூடியவர் தான் ஜெகதீசன் அப்படிங்கிறவர். சோ ஜெகதீசன் வந்து முதலமைச்சர் விஜய்க்கு மட்டும் கிடையாது, எல்லா பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தன்னோட கண்ட்ரோல்ல வைக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நாலேஜ் இருக்கு. இவரு மிகப்பெரிய ஒரு டீமை வச்சு எல்லாருக்குமே பிஆர் ஏஜென்சியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது ஒரு படம் ஓடுது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ரூட் மாஃபியா போட்டு கொடுத்த ஒரு ரூட்டா தான் இருக்கும். ரூட் மாஃபியா அப்படிங்கிறது ஒரு படத்தை எப்படியெல்லாம் ப்ரமோட் பண்ணணும், எந்த மாதிரிலாம் நாம வந்து கான்ட்ரவர்சியான விஷயங்களை உருவாக்கணும் அப்படின்னா எல்லாருடைய கவனமும் இந்த பக்கம் திரும்பும். எந்த பக்கம் நமக்கு வேணுமோ அந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னா அதை எப்படி நாம டைவர்ட் பண்ணணும் மற்ற விஷயங்கள்ல இருந்து அப்படிங்கிற A to Z
அத்தனை விஷயங்களும் அக்கு வேற ஆணி வேற அந்த டீமுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சோ அவங்க வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் அலசி ஆராய்ஞ்சு எடுத்து தான் அந்த விஷயங்கள் அவங்க எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி அவங்க ஒவ்வொன்னுத்தையும் பிளான் பண்ணி பண்ணதுதான் ஒவ்வொரு விஷயமும் சக்சஸ் ஆகுறதும் சரி, ஒவ்வொன்னும் வந்து ஃபிளாப் ஆகுறதும் சரி. குறிப்பா சூர்யாவுடைய கங்குவா படம் எதனால ஃபிளாப் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க போட்டு கொடுத்த ஒரு தப்பான பிளான்ல தான். சோ இவங்க வேணும் தான் அப்படி ஒரு பிளான பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. சோ அடுத்ததா இப்போ கருப்பு படம் எதனால ஹிட் அடிச்சது அப்படின்னா, அதுவும் இவங்களோட பிளான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுல முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு A to Z நீங்க எங்க போகணும், அங்க எங்க நிக்கணும், என்ன Dress போடணும், என்ன மாதிரி வார்த்தைகள் நீங்க வெளியில பேசணும், என்ன பேசக்கூடாது, யார்கிட்ட கை கொடுக்கணும், யார்கிட்ட கை கொடுக்க கூடாது, இந்த மாதிரி A to Z அத்தனை விஷயத்தையும் முதலமைச்சர் விஜயை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஜெகதீசன் கிட்ட பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ப முடியல. ஏன்னா முதலமைச்சர் விஜயோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயோ இருக்கு. இவரோட வயசு வந்து அவரை விட ரொம்ப ரொம்ப கம்மி. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் கூட இவர் வயசு இருக்காது. ஏன்னா இவர் வந்து இப்ப வந்து ஒரு 35 36 வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவ்வளவு ஒரு சின்ன பையனால எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஆளை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் அந்த ரூட் மாஃபியா. அதாவது இவங்க சொல்றபடி கேட்டா அவங்களுக்கு எல்லா விஷயமும் பாசிட்டிவா நடக்குது. அப்படி நடந்தா உடனே எல்லாருமே அவங்க கண்ட்ரோல்குள்ள வர்றது சகஜம் தானே. சோ அப்படிதானே நம்மளோட நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ்ட்லாம் வந்து நம்மள கைக்குள்ள வச்சிருப்பாங்க. நீங்க இப்படி போடுங்க, இந்த மாதிரி கலர் Dress போடுங்க, இந்த கலர் பொட்டு வைங்க, இந்த கலர்ல கையில மோதிரம் போடுங்க, இப்படி எல்லாம் வந்து சொல்லி நமக்கு அது மேல முழு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நாம வந்து கேட்போம். இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் உடனே அந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுவோம். ஏதாவது பிரச்சனைனா பரிகாரம் செய்வோம். சோ முழுக்க முழுக்க அவங்க சொல்றதை கேட்டுதான் நாம நடப்போம். அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட இந்த ரூட் மாஃபியா அப்படிங்கிற ஒரு கேங்கும் கூட. சோ இவங்க வந்து நினைச்சாங்க அப்படின்னா ஒரு படத்தை எப்படி வேணாலும் ப்ரமோட் பண்ண முடியும். அந்த படத்தை பெரிய அளவுல ஓடிட்டா மாதிரி மக்கள் மத்தியில நல்லாவே வந்து காட்ட முடியும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு படம் ஓடக்கூடாது, இந்த படம் மொக்க படம் தான் அப்படின்னு இவங்க வந்து மக்கள் மனசுல எந்த அளவுக்கு பதிய வைக்கிறாங்க அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ ஒரு படம் ஓடுறது ஓடாதது, ஒரு ஹீரோ பெரிய லெவல்ல வெளியில வர்றதும் வராததும், அதே மாதிரி புதுசா வரக்கூடிய ஒரு நடிகை பெரிய லெவல்ல ரீச் ஆகுறது ஆகாதது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடியது இந்த ரூட் மாஃபியா அப்படிங்கிற கேங் தான். இவங்க இப்படி ஒரு சின்ன டீமாலாம் இல்லங்க. கிட்டத்தட்ட இந்த சினி ஃபீல்டு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அதாவது சோ எங்க வந்து நம்ம ஸ்விட்ச் போட்டோம் அப்படின்னா எங்க லைட் எரியும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். சோ எந்த இடத்துல எந்த விஷயத்தை வேணுமோ அதை வச்சு அடிக்கிறது தாங்க இந்த ரூட் மாஃபியா. சோ இந்த மாதிரி ரூட் மாஃபியால பல நடிகர்கள் சிக்கி இருக்காங்க. சோ இதுல வந்து இன்க்ளூடிங் சூர்யாவும் இருந்தாரு. சோ அடுத்ததா அவர் வந்து பாத்துட்டே இருந்தாரு. இதே மாதிரி இருந்தா நம்ம ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல்ல போயிடுவோம். சோ நமக்கான படங்கள் நமக்கு வந்து பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இப்ப சூர்யா சென்னையில கிடையாது. சோ அவர் மும்பை போயிட்டாரு. அதனால இவங்க சொல்றபடிலாம் வந்து அவரால ஆட முடியல அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவரே தனியா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தன்னோட சொந்தக்காரரை வச்சு ஆரம்பிச்சு அது மூலமா அவர் படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுல இருந்து வெளியில வந்தவர் தான் சிவகார்த்திகேயன் கூட. ஆரம்பத்துல அவங்க சொல்றபடிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. சோ அப்ப வந்து ஆஹா ஓஹோன்னு வந்தாரு. அதுக்கப்புறமா அவரே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதனாலதான் ஒவ்வொரு நடிகர்களும் தனித்தனியா வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆரம்பத்துல எல்லாருடைய வளர்ச்சிக்கும் இந்த ரூட் மாஃபியா போட்டு கொடுத்த அந்த ஒரு பிளான் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனாலதான் எல்லாருமே இவங்க சொல்றபடி கேட்டிருக்காங்க. சோ அடுத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க தனித்தனியா ஒரு ட்ராக்ல போகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து ஒரு சில நடிகர்கள்லாம் வெளியில வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்மளோட முதலமைச்சர் விஜய் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் முழுக்க முழுக்க அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி தான் அவர் செய்வாரு. அதனாலதான் அவர் வந்து இப்ப வேர்ல்டு ஃபேமஸ் முதலமைச்சரா மாறிக்கிட்டு இருக்காரு. சோ அவர் என்ன பண்ணாலுமே அதை கியூட்டா காட்டுறதே பாத்தீங்கன்னா அவங்களோட கேங் தான். சோ அந்த ஒரு PR ஏஜென்சி நினைச்சாங்க அப்படின்னா A to Z ஒருத்தரை பத்தி எல்லா விஷயத்தையும் லீக் பண்ணுவாங்க. அதாவது இவங்க சொல்றதை கேட்கல அப்படின்னா அவங்க வேணாம் அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து சூப்பரா லீக் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒருத்தரை வளர்க்கணும் அப்படின்னாலும் அவங்க செய்யக்கூடிய அத்தனை தப்புகளையும் மறைச்சி இவங்களே பொய்யான நிறைய விஷயங்களை மக்கள் மனசுல புகுத்தி ஒரு பெரிய நல்ல இடத்துக்கு அவங்கள கொண்டு வந்துருவாங்க. சோ இதுதான் ரூட் மாஃபியா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் தனித்தனி டீம் வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய அளவுல இருக்கு. தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட எல்லா லாங்குவேஜ்லயுமே பெரிய பெரிய ஹீரோக்கள் இந்த மாதிரி ஒரு டீம் வச்சுதான் அவங்கள வந்து ப்ரமோட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட படத்தையும் ப்ரமோட் பண்றாங்க. இதுக்கு நடுவுல வந்து பிரஸ் அது இதுன்னு சொல்லி தெரியாம அவங்கவுங்க இருக்கக்கூடிய நியூஸை போட்டுட்டு இருக்காங்க. சோ இப்பெல்லாம் நம்ம இன்ஸ்டாவை திறந்தாலே நிறைய நியூஸ் நமக்கே தெரியாம வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மையில நடந்திருக்கா இல்லையா, இல்ல ஏஐயா, இல்ல சும்மா எடிட்டிங்கா, அந்த மாதிரி நிறைய நமக்குள்ள கேள்விகள் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறது ரூட் மாஃபியா தான். சோ அந்த மாதிரி வீடியோஸ் போட்டோஸ் எல்லாத்தையும் தப்பு தப்பா வந்து போடுறது, இல்ல ஒரு சில விஷயத்த நடக்கல அப்படின்னாலும் நடந்த மாதிரி அவங்க நியூஸ் போடுறது, இது எல்லாத்தையும் அவங்க பண்ணி தான் மக்கள் மனசுல இவங்க என்ன சொல்றாங்களோ என்ன வீடியோவா வருதோ அதுதான் உண்மை, மக்கள் எதை பாக்குறாங்களோ அது அப்படியே 100% உண்மைன்னு நம்ப வைக்கக்கூடிய அளவுக்கு தத்ரூபமா பண்றதுதான் ரூட் மாஃபியா. சோ முழுக்க முழுக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட ஜெகதீசன் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு.
முதலமைச்சர் விஜயோடைய A to Z எல்லா விஷயமும் அவரோட கைவசம் இருக்கு. சோ அவர் வந்து கொஞ்சம் கூட இவரை விட்டு பிரியாம எல்லா இடத்துக்கும் கூட போவாங்க. ஆனா மக்களோட பார்வைக்கு அவர் வந்து ஒரு மேனேஜர், ஹேர் ட்ரெஸ்ஸர் இந்த மாதிரி தான் நமக்கெல்லாம் தெரியும். ஆனா உண்மையிலே ஒரு பக்காவான பிளான் போட்டு இந்த அளவுக்கு காய நகர்த்தி கொண்டு வந்து அவரை முதல்வரா ஆக்குனதே அந்த டீம் அப்படின்னே நாம வந்து சொல்லலாம். அதே மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் வச்சிருக்கக்கூடிய சுத்தி, அதாவது 4-5 பேர் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சினிமாவில இருந்தே ரொம்ப வருஷமா அவர் கூட டிராவல் பண்றவங்க தான். சோ அப்படிதான் நயீம் மூசா அப்படிங்கிற ஒரு பாடி கார்டும் பயங்கர ஃபேமஸ் ஆனவரு. அவரையும் நடுவுல வந்து ஃபேமஸ் ஆக்கி விட்டதும் பாத்தீங்கன்னா இந்த ரூட் மாஃபியா கேங் தான். சோ அதனாலதான் திடீர்னு நயீம் மூசா வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சாரு. முதல்வர் கூடவே வராரே, யாருப்பா இவரு அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பார்வையும் அவர் மேல திரும்ப வச்சாங்க. இப்ப ஏன் திரும்பல? சோ அந்த டவுட் உங்களுக்கு இருக்குல்ல. சோ இதுல வந்து நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா கிளியரா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க எந்த விஷயத்த மக்கள் வந்து அதிகமா பார்க்கும்படி ஃபோக்கஸ் பண்றாங்களோ நம்ம எல்லாருடைய கவனமும் அதுல போயிடுது. சோ மீதி வெளியில சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து மறந்துடுறோம், கவனிக்க மாட்டோம். சோ இப்போ எல்லாருடைய பார்வையும் அரசியல் பக்கம் திரும்புற அளவுக்கு அவங்களோட வீடியோஸ், போட்டோஸ் இந்த மாதிரி தொடர்ந்து அந்த ரூட் மாஃபியா கேங் வந்து சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ நல்லதோ கெட்டதோ நம்ம எல்லாருமே வந்து சோசியல் மீடியால அடிக்ட் ஆயிட்டோம். சோ சோசியல் மீடியா என்ன சொல்லுதோ அதுதான் நாம வந்து நடக்கிறதா உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது எதுவுமே வெளியில தெரியாது. ஒரு சினிமாவுல பேரும் புகழும் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பிஆர் ஏஜென்சி தான் மிகப்பெரிய ஒரு காரணமே. சோ அவங்க இல்ல அப்படின்னா எந்த ஒரு நடிகர்களும் எந்த ஒரு நடிகையும் வெளியில என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க எதுவுமே தெரியாது. சோ படம் வரும் அப்படியே போயிடும். ஆனா அது வந்து மக்கள் மனசுல நின்னு பேசுமா கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. சோ இந்த பிஆர் ஏஜென்சி அவங்களை எப்படி ப்ரமோட் பண்றாங்க, இந்த பிஆர் ஏஜென்சி அவங்களை எப்படி டிமோட்டிவேட் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயத்தை வச்சுதான் நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். சோ எல்லாமே A to Z பாத்தீங்கன்னா இந்த ரூட் மாஃபியா போட்டு கொடுக்கக்கூடிய அந்த பிளான் படி தான் பக்காவா தமிழ் சினிமாவா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும் நகர்ந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரவி மோகன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப அழுது ரொம்ப வேதனையில பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அதுல வந்து அந்த சைபர் புல்லிங் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி இந்த டீம் தான் வந்து பெண்கள் எல்லாம் ரொம்ப தப்பு தப்பா பேசுறாங்க, கெனிஷாவை கூட அவங்க தான் ரொம்ப தப்பு தப்பாலாம் பேசி தப்பா போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த சைபர் புல்லிங் அப்படிங்கிறவங்களுமே இந்த மாதிரி ஒரு கேங் தான். சோ ஒரு ஹீரோயினையோ இல்ல ஒரு பொண்ணையோ தப்பா வந்து போர்ட்ரேட் பண்ணணும் மக்கள் கிட்ட அப்படின்னா சோ ஈஸியா வந்து அந்த பொண்ணை பத்தி இல்லாதது பொல்லாதது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க சோசியல் மீடியாவில். சோ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 10 போஸ்ட் அந்த பொண்ணை பத்தி நம்ம பாக்குறோம் அப்படின்னா சோ நம்மளோட மனசுல முழுசா பதிஞ்சிரும் இந்த பொண்ணு இப்படிதான் அப்படின்னு அதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ சைபர் புல்லிங் அப்படின்றதுமே இதுதான். இதை வந்து ரவிமோகன் வெளிப்படையாவே சொல்லியிருந்தாரு. பட் அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் யாரும் ஆராயல. சோ அது என்னன்றது மக்கள் வந்து பெருசா கவனிக்கல. அவர் அழுது பேசினதுதான் எல்லாருமே கவனிச்சுமே தவிர அந்த சைபர் புல்லிங்க பத்தி அவர் சொன்னதை கவனிக்கவே இல்லை. சோ இதை வந்து அவரோட முன்னாள் மனைவியான ஆர்த்தி, குஷ்பு, இவங்க ஆர்த்தியோட அம்மா இவங்க எல்லாரும் தான் ஒரு கேங்கா வச்சு இந்த சைபர் புல்லிங்க வச்சு ஒவ்வொருத்தரையும் பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரை பத்தின்றதை விட கெனிஷாவை பத்தி இந்த அளவுக்கு தப்பா வந்து வெளியில காட்டினதே அவங்க தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. சோ இதே மாதிரி இன்னும் பல டீம்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ பெண்கள் வந்து அதிகமா சினிமாக்குள்ள போக கூடாது, சிக்கிக்க கூடாதுன்னு சொல்றது இந்த மாதிரி ஒரு நபர்கள் கிட்டதான். பட் இவங்க நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணுவாங்க, நிறைய நல்லதையும் எடுத்து காட்டுவாங்க. பட் அது ஒரு பக்கம் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து எப்பவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். சோ ரூட் மாஃபியானா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதையும் தாண்டி அவங்க இந்த மாதிரி மட்டும் தான் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு சில டைமிங்ல நம்ம நியூஸ் படிப்போம், நடிகர் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல், நடிகை வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்னு நம்ம வந்து நியூஸ் எல்லாம் பண்ணுவோம். உண்மையிலே எவங்க வந்து தைரியமா போய் வெடிகுண்டு வைக்க போறான், வெடிகுண்டு வைக்கிற அளவுக்கு அந்த நடிகரோ அந்த நடிகையோ அவ்வளவு பெரிய என்ன தப்பு பண்ணிருக்க போறாங்க? அதுவும் நடிகர் நடிகை அப்படின்னா அவங்க வீட்டுக்கு மிகப்பெரிய அளவுல பாதுகாப்பு போட்டு வச்சிருப்பாங்க. சோ அதை தாண்டி எப்படி ஒருத்தவங்க போய் வெடிகுண்டு வைக்க முடியும்? சோ அதுவுமே வந்து முழுக்க முழுக்க ரூமர் தான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வீட்ல, தனுஷ் வீட்ல, த்ரிஷா வீட்ல வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் எல்லாம் வந்தது. பட் அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு டைவர்ஷனுக்காக இவங்க போடக்கூடிய ஒரு ஃபேக் நியூஸ் தான். பட் இது அப்படியே ரியாலிட்டி மாதிரி நமக்குள்ள வரும். நம்ம வந்து அது ரியாலிட்டி மாதிரி பார்ப்போம். ஆனா அதையும் பண்றது பாத்தீங்கன்னா இவங்க தான். அது ஒரு டைவர்ஷனுக்காக பண்ணுவாங்க. இல்லாட்டி யாராவது பேசப்படணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுவாங்க. சோ யார் மேலேயா இருக்க தப்ப வந்து எடுக்கணும் அப்படின்னா உடனே அவங்கள பத்தி ஏதாவது ஒன்று சாஃப்ட் கார்னரா போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுதான் வந்து ரூட் மாஃபியா அப்படின்றது. இது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவுல நடந்துகிட்டு இருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் அரசியல் பத்தி சினிமா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.